வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம் டேஸ்ட்டான ஒரு கிச்சடி எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிச்சடி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத வாங்கங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிச்சடி வைக்கிறதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், பல்லாரி வெங்காயம், ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன பல்லாரி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் காய்கறி வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது 3 தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். காஞ்ச பச்சை பட்டாணி வேண்டாம், பச்சையாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள், வேறு எந்த பொருளுமே வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். இந்த மிளகாய் வந்து நல்ல காரம் இருக்கும், அதனால் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து போட்டுக்கலாம், கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்திருக்கு, இந்த அளவு செவந்திருந்தால் போதும். இப்போ நம்ம வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ காய்கறியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி வந்து இதிலேயே நல்லா வெந்துடணுங்க. ஏன்னா ரவை வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும், காய்கறி வேகிறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் ஆகும். அதனால் காய்கறியை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து உப்பு எல்லாமே இந்த காய்கறியில் வந்து இறங்கும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுலேயே நல்லா வதங்கிடணுங்க. இது வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் டிஃபன் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா காய்கறி எல்லாமே வருது, ரவையும் சேர்ந்து வருது, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பசியும் தாங்கும். காலையில் இது செஞ்சும் கொடுக்கலாம், நல்லாவும் இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. உப்புமா சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கும். எப்போவுமே உப்புமாவாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. காய்கறி பாருங்கள், நல்ல கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. கேரட்லாம் வந்து நல்ல எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்கும். நல்லா நசுங்கிருச்சு அப்படின்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தாங்க அர்த்தம். இப்போ பாருங்கள், காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு இருக்கும்போது நாம் வந்து தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 3 கப்பு அளவுக்கு, குட்டி டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். அப்போனா நான் வந்து 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். 1 கப்பு எவ்வளோ நீங்கள் ரவை எடுக்கீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே உப்பு வேறு நம்ம இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ உப்பு போட்டிருக்கேங்க, சொல்ல மறந்துட்டேன், உப்பு போட்டேன், வீடியோவில் வந்திருக்கு, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த ரவை தாங்கிறதுனால ரவையை வறுக்கலாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காதுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிண்டி வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியோட அளவு, 1க்கு 3. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் போட்டுகிட்டே கிண்டணுமான்னு கேட்க வேண்டாம். போட்டதுக்கப்புறம் கூட இங்கே பாருங்கள், ஒரு கட்டி கூட இருக்காது, ஒரு லம்சம் கூட இதில் இருக்காது, நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இறுகிட்டே வருது நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் எடுத்து வச்ச நெய் வந்து போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சேர்க்கலை, நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உதிர இருக்குது, ஒட்டவே ஒட்டாதுங்க. நெய்யெல்லாம் வேறு போட்டிருக்கோமா, கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டாக போட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த எடுத்தோன்னா கரண்டியில் எடுத்து போட்டோன்னா ஒட்டவே ஒட்டலை பாருங்கள், கரண்டியில் அப்படியே வந்து விழுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டான பதம் வந்துருச்சு இது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.